அசைவிலும் தாளம் உண்டு, ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவுகள் அவையாவும் நனவென வருமா, கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ, அழைத்திடும் இசை நாதம் உன் செவிகளில் விழுமோ. நேற்று நான் உன்னை பார்த்தது நெஞ்சினில் அழியாமல் வாழ்ந்தது. காலத்தால் அது மாறுமா, காதல் நதியாகி போகுமா. பாடினேன் சிந்து பைரவி, தேடினேன் மன நிம்மதி. இந்த நெஞ்சினில் என்னவோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ. வந்ததேன் இந்த கேள்விதான், வாழ்க்கையே இசை வேள்விதான். இசையெனும் ஒரு யாகம், எதுவரை இது தொடரும். இசையெனும் ஒரு யாகம், எதுவரை இது தொடரும். அண்ணன் வீடு தேடி வந்து என்னை திட்டிட்டு போறான். எங்க அண்ணன் உங்களை திட்டிட்டு போன நான் வந்தாரு. பாவம், பறி கொடுக்க கூடாத வயசுல ராசியை பறி கொடுத்தது போதாதுன்னு அண்ணி வேற ராசி இறந்து போனதே தெரியாம சக்திய ராசி ராசின்னு கூப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல சக்தி அங்க இருந்தா தானே பைரவி அன்னைக்கு மருந்து. அதனாலதான் சக்தி கொஞ்ச நாளைக்கு அங்க நிரந்தரமா இருக்கட்டுமேன்னு அனுமதி கேட்க அண்ணன் வந்தாரு. அண்ணனோட நிலைமை, அவர் மனசுல இருக்கிற சோகம் எதுவுமே புரிஞ்சுக்காம பேசினா என்ன அர்த்தம்? அதான் அவங்க அண்ணனுக்கு கை வந்த கலையாச்சே. வேணும்னா தள்ள தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவான், வேண்டாம்னா தூக்கி எரிஞ்சிடுவான். அன்னைக்கு அப்படிதான் பாட்டா சூர்யாவான்னு கேட்டு அந்த பொண்ணோட மனசை புண்படுத்தி பாட்டு தான் சத்தியம் வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல பாட்டு பாடுற நேரம் தவிர மற்ற நேரத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனும் போட்டுட்டான். எல்லாத்தையும் எப்படி ட்விஸ்ட் பண்றீங்க? அபாண்டமா பேசாதீங்க. எங்க அண்ணா அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. பாட்டு கத்துக்கிற நேரம் தவிர மற்ற நேரம் நீ எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க இந்த மாதிரி விதண்டாவாதம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் எதுவுமே பேசல. சிவசு அண்ணன் தான் பர்மிஷன் கொடுத்தாரு. சக்தி கிட்ட உங்க அண்ணன் சத்தியமான விஷயம் சிவசு அண்ணனுக்கு தெரியாது. இப்ப மாத்திரம் பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இல்லையாக்கும், பத்திக்காதாக்கும். இதை நான் உங்க அண்ணனை கேட்டிருப்பேன், கேட்கல. ஏன்னா நான் மனுஷன். மனிதாபிமானமே இல்லாத நீங்க மனுஷன். உங்க அண்ணனை பத்தி பேசிட்டா மனிதாபிமானம் இல்லாதவனா ஆயிடுவேனா? வேண்டாம் வேண்டாம், மேல மேல பாவம் பண்ணாதீங்க. கடவுள் இதுக்கெல்லாம் கூலி கொடுத்தா நம்மளால தாங்க முடியாது. பாவம் பண்ணவனுக்கு தான் ஆண்டவன் கூலி கொடுப்பான்னா நிஜமாவே உங்க அண்ணன் தான் பாவம் பண்ணவன். சிந்து விஷயத்தை கம்பேர் பண்ணி உங்க அண்ணன் கிட்ட நான் கேட்டிருப்பேன். வாழ வேண்டிய வயசுல ஒரு பொண்ணோட வாழ்க்கையை தொலைச்சதுனால தான் உன் பொண்ணு வாழ வேண்டிய வயசுல போயிட்டா அப்படின்னு. கேட்கல. ஏன்? நான் மனுஷன். நீங்க இப்படி பேசிட்டே இருந்தா சக்தி மட்டும் இல்ல, நானும் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன். பூச்சி காட்டுறியா? வாயேன். உடனே இப்படி சொல்லிடுவீங்களே, எப்பதான் மாறுவீங்களோ? ஏனுங்க அத்தை, சக்தி அந்த வீட்டுக்கு போனதை பத்தி சண்டையாக்கு? இத பாரு, நான் ஏற்கனவே மன கஷ்டத்துல இருக்கேன். நீ வேற எதையாவது பேசிட்டு இருக்காத.
மாமா பேச தெரியாம பேசுறாரு அதவரோ, அவர் பேசுறதுல நியாயம் இருக்குது இல்லைங்க. ஏனுங்க அத்தை, சூர்யா இருக்கிற இடத்துல சக்தி இருக்கக்கூடாது, ஆனா சக்தி இருந்தா தான் பைரவி அம்மாவுக்கு குணமாகும். அப்படின்னா பாகவதர் என்ன செஞ்சிருக்கணும்? சக்தி அங்க கூட்டிட்டு போறதை விட்டுட்டு பைரவி அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். செஞ்சாரா? அதை விட்டு போட்டு பைரவி அம்மா குணமாகணும் அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க? உன்னை நான் அட்வைஸ் கேட்டேனா? உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் இது. எங்க அண்ணன் என்னைக்கோ ஒரு நாள் இங்க வந்தாலே இவருக்கு இவ்வளோ கோவம் வருது. இந்த அழகுல அண்ணியோட மொத்தமா இங்க வந்துட்டாருன்னா அவ்வளவுதான். இந்த வாருங்க அத்தை, என்ற மாமா வெறும் வீணை குத்தம் சொல்லாதீங்க. நான் இந்த வீட்டுக்கு வேண்டாத விருந்தாளி தான். அதுக்காக எனக்கு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரா? இல்லையே. இல்லை என்ற மூட்டை முடிச்சுதான் வெளியே தூக்கி போட்டாரா? அதுவும் இல்லை. மாமாவோட பயம் நியாயமானதான். நாளைக்கு ஒன்று கிடக்கு ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த புவனா மாதிரி சக்தி வந்து நின்றுடக்கூடாது. அதுக்காகத்தான். சூர்யா ஒன்றும் சிவகிருஷ்ண மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லை, எனக்கு சக்தி மேலேயும் நல்ல நம்பிக்கை இருக்கு. அவளும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ தான். யாரும் எங்க சக்தியை பத்தி பேச வேண்டாம். யாரும் யாருக்கும் வக்காலத்து வாங்கிட்டும் வர வேண்டாம். போய் உன் வேலையை பாரு. சிவச்சிதம்பரம், நான் உன்ற தாத்தன்ட்ட உன்ற படிப்பு விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்துடுறேன். சித்த நேரம் இங்க விளையாண்டுரு என்ன? ஏனுங்க மாமா, உட்காரலாங்களா? உட்காருமா. மாமா, இது உங்க வேற சிவச்சிதம்பரத்தோட ஸ்கூல் அப்ளிகேஷன். இதை ஃபில்அப் பண்ணி நீங்களே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. உன் பிள்ளைக்குன்னு நடக்கவே வரல. முதல்ல நடப்பழகி பேச்சு பழகி அப்புறம் தான் பள்ளிக்கூடம். ஏனுங்க மாமா, நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க? உங்க காலத்துல 1ஆம் வகுப்புல இருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சது, எங்க காலத்துல எல்கேஜி யூகேஜில இருந்து ஆரம்பிச்சது. இப்போ கிண்டர் கார்டன், பிளே ஸ்கூல்னு குழந்தை பிறக்கிறப்பவே அட்மிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தா நம்ம சிவச்சிதம்பரத்துக்கு இதுவே லேட்டுங்க. ஏமா உண்மையை சொல்லு, உனக்கு உறவுக்காரங்கன்னு யாருமே இல்லையா? இருக்காங்க மாமா. தாய் தகப்பன் கூட பிறந்தவங்கன்னு நெருங்கின சொந்தம் எல்லாத்தையுமே, சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மாமின்னு சுத்துப்பட்ட உறவெல்லாம் இருக்குது. அது சுத்துப்பட்ட உறவு மட்டும் இல்லைங்க, சுத்தமா பட்டு போன உறவும் கூட. சரி, அவங்களாம் எங்க இருக்காங்க? எல்லா உபயோகம் இல்லாத சனியனுங்களும் கோயம்புத்தூர்ல தான் இருக்குதுங்க. வருமா, நான் சொல்லனேன்னு தப்பா எடுத்துக்காத. என்னதான் மனக்கசப்பு இருந்தாலும் சொந்தக்காரங்களோட இருக்கிறது தான் பெட்டர். நாளைக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வருவாங்கல்ல. அதுக்காக உன்னை இங்கேருந்து போன்னு நான் சொல்லலை. உனக்கு என்னென்ன வாங்கி தரேன்னு சொன்னோன்னா அதெல்லாம் கோயம்புத்தூரில் வாங்கி தரேன். உனக்கு எப்போ எங்களை பார்க்கணும்னு தோணுதோ 2 நாள் இங்கே வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போ. பரவாயில்லையே, உங்க பேச்சில் கூட கொஞ்சம் இறக்கு இருக்குதே. இல்லை, இது வரைக்கும் என்னை போன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ வந்துட்டு போன்னு சொல்றீங்க.
அப்பனா இதுக்கு பேர் இறக்கம் தானுங்களே. போனா நீ வந்த புதுசுல உன் மேல ஒரு கோபமும் வெறுப்பும் வந்தது உண்மைதான். இப்ப கூட உன் மேல பாசம் வந்திருக்கிறதா நாங்க சொன்னா அது பொய். ஒரு மாதிரியான ஒரு அனுதாபம் வந்திருக்கு, அவ்வளவுதான். எங்களோட இந்த இந்திய வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சு போயிடும். இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எங்க பசங்க விருப்பப்படுறாங்களோ இல்லையோ, நாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நாங்களும் சில காம்ப்ரமைசஸ்களை செஞ்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து வாழ போயிடுவோம். அப்ப நீ என்ன பண்ணுவ? ஒன்னு நிராதரவா இங்க விட்டுட்டு போக எங்களுக்கு மனசு வருமா சொல்லு? ஏனுங்க மாமா, நீங்க எப்ப ரிட்டையர் ஆக போறீங்க? இன்னும் 3 வருஷம். 3 வருஷம் கழிச்சு பேச வேண்டிய பேச்ச இப்ப எதுக்குங்க பேசிட்டே? அதுக்குள்ள என்ற உள்ள 1 வந்துருவான். அவன் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல போட்டு நானும் உங்களோட சேர்ந்து அமெரிக்கா வந்துட மாட்டேன். இது கால சுத்தின பாம்பு, கடல் தாண்டினாலும் விடாது. சரிங்க மாமா, அதெல்லாம் கிடக்கட்டும். முதல்ல ஆகிற காரியம் இதை பார்ப்போம். இந்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம், இதை ஃபில்அப் பண்ணி ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. சார், மே கம் இன்? வாங்க இன்ஸ்பெக்டர். சாரி சார், உங்கள் வீட்டை சர்ச் பண்ண வந்திருக்கோம். இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? எத்தனை நாளைக்கு உங்கள் டார்ச்சர் எங்களுக்கு? நீ போய் பின்னால் பாரு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், இது என்னோட கடமை. நேற்றுக்கு சிவகிருஷ்ணனை திருச்சி ஜெயிலுக்கு கொண்டு போயிருக்காங்க. போகிற வழியில் பசிக்குது, சாப்பாடு வேணும்னு கேட்டிருக்கான். இவங்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்காக கை விலங்கு எடுத்திருக்காங்க. இதான் சான்ஸ்ன்னு அவன் தப்பிச்சு ஓடிட்டான். இந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் எல்லா ஸ்டேஷனுக்கும் கொடுத்தாச்சு. பட் இது அவன் வாழ்ந்த வீடு, அவன் ஒய்ஃபும் குழந்தையும் இங்கே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவன் இங்கே வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தான் சர்ச் பண்ண வந்திருக்கோம். மிஸ்டர் சிவஞானம். சொல்லுங்க சார். சிவகிருஷ்ணன் எப்படி இங்க வருவான், அவன் எங்க கையில கிடைக்கிற வரைக்கும் போலீஸ் உங்க வீட்டு காவல் இருப்பாங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்க வருத்தமும் சங்கடமும் எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மாடிக்கு போற வழி எங்க இருக்கு? இப்படிதான் சார். மாமா கொஞ்சம் இப்படி வாங்க. ஐயா வணக்கங்க. என்ன தெரியுதுங்களா? நான் தான் சிவகிருஷ்ணன் பொண்டாட்டிங்க. ஐயா, நான் வக்கீல்கிட்ட கேட்டேங்க என்ற புருஷன் பண்ண குத்தத்தை பற்றி. அவர் தான் மிஞ்சி போனால் 3-4 வருஷம் தண்டனை கிடைக்குன்னு சொல்லிட்டாருங்க. அந்த மனுஷனுக்கு ஜெயிலுக்கு போய் களியும் கடலூருண்டையும் தின்னாதானுங்க புத்தி வரும். ஐயா, அந்த ஆள் ரிலீஸ் ஆகி வர்றதுக்குமே என்ற மாமா ஃபாரின் போய் செட்டில் ஆகிறதுக்குமே நான் அந்த ஆளோட சேர்ந்து வாழ்றதுக்கும் சரியா இருக்குங்க. இங்கே வாருங்க ஐயா, அவர் என்னை தேடி வரப்போ நிச்சயமாக அவர் கொண்டாந்து ஒப்படைக்கிறேங்க. அந்த ஆளை பிடிச்சி கொடுக்க வேண்டியது என்ற கடமைங்க. இது என்ற புள்ள மேலே சத்தியம், போதுங்களா? ஐயா இங்கே வாருங்க. அதுக்காக இப்படி வீட்டுக்குள்ளாரெல்லாம் போலீஸ் நிறுத்தி என்ற மாமனியத்தையும் கேவலப்படுத்தாதீங்க. உங்க வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் போலீஸை நிறுத்த வேண்டியது என் கடமை. இதுக்காக வீட்டுக்குள்ளேயே நிற்க வைக்கணும்னு அவசியம் இல்லையே, கேட்டுக்கு வெளியில் கூட நிற்க வைக்கலாமே. இதை வரங்க இன்ஸ்பெக்டர், நான் ஒரு ரெஸ்பெக்டபிள் ரீஜனல் மேனேஜர் இன் ரெப்யூட்டட் பேங்க். So many customers are coming to meet me. They will feel bad of me. Please, please, please. Sir, my humble request, sir. Please, sir. Ask him to stand outside the gate, sir. Sir, please. கான்ஸ்டபிள், இங்கேயே நின்னுங்க. கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஓகே? இந்த கேவலெல்லாம் எனக்கு தேவையா? அட என்னங்க மாமா, அத்தை வாவா அவங்க என்ன செய்வாங்க இதுக்கு? ஏனுங்க மாமா, இது என்ன கேவலங்கிறீங்க? பெரிய மனுஷன் வீட்டு வாசலில் போய் பார்த்தா பாதுகாப்புக்கு போலீஸ்காரன் நிற்பாங்க. இதை வெளியிருந்து பார்க்குறவங்க கௌரவமாக தான் நினைப்பாங்க, கேவலமாக நினைக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க மாமா, அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் கொடுக்குற வழி பாருங்க.
என்னப்பா கவலையா இருக்கீங்க? சாதாரண உங்கள் அம்மா காலையில் 5:30 மணிக்கு எழுந்து பம்பரமாக சுற்றி வருவா இந்த வீட்டை. மணி 10 ஆகுதுடா, இன்னும் எழுந்திருக்காம தூங்கிட்டு இருக்கா. அதான் கொஞ்சம் கவலையாக இருக்கு. பாலகணபதி, பைரவியோட நிலைமை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. பாலகணபதி நல்லா தூங்கி எழுந்திருச்சாலே நார்மல் ஆயிடுவாங்க. இப்படிதான் என் சிநேகிதர் ஒருத்தர், அவருக்கு டிரான்ஸ்ஃபர்பல் ஜாப், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி. இப்படி காலையில் எழுந்த உடனே அவருக்கு தான் மதுரையில் இருக்கிறோமா திருச்சியில் இருக்கிறோமான்னே தெரியாது. ஆனால் 1/2 மணி நேரம் கழிச்சதும் சுதாரிச்சுக்குவார். நல்லா தூங்கி எழுந்திருச்சா அவர் நார்மல் ஆயிடுவார். அப்படிதான் இவங்களும். ஏன் இல்லை, என்னை சுற்றி எல்லாம் நிஜங்களாக இருந்த காலங்கள் போய் வெறும் நம்பிக்கைகளாக இருக்கு பார்த்தீங்களா? பைரவிக்கு மருந்து சக்தினா உங்களுக்கு மருந்து நம்பிக்கை தானே? ஐயா, இன்னைக்கு உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயத்த சொல்றேன். ராசி இறந்துட்டாங்கிற அந்த கோரமான உண்மை என் சப்கான்ஷியஸ் மைண்டு கூட ஏத்துக்க மாட்டேன்னு தான் சொல்லுது. ஆமா, அதனால பைரவி எந்த நிலைமையில இருக்காளோ கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் நானும் இன்னைக்கு இருக்கேன். பாருங்களேன், இன்னைக்கு காலையில என்னை அறியாம ராசி கிட்ட பேசணுங்கிற நினைப்புல சம்பந்தி வீட்டுக்கே போன் போட்டேன். குமரகுரு என் கூட அவர் சோகத்தை பகிர்ந்துகிட்டது அப்புறம் தான் எனக்கே நினைவுக்கு வந்தது ராசி இல்லைங்கிற விஷயம். சில இறப்புகள்ல சோகம் வரும், சில இறப்புகள்னால்தான் விரக்தி வரும். எனக்கு இப்போ வாழ்க்கையிலேயே ஒரு பிடிப்பு போயிட்டு இருக்கேன். உங்களுடைய பாதிப்புலேருந்து எனக்கு புரியுது. ராசி உங்களுக்கு எவ்வளவு பாசமுள்ள மகளா இருந்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நான் பார்க்காம இருந்துட்டேன். அப்பா, பத்து மணிக்கு மேலேயாச்சு, தூங்கிட்டேன். எழுப்பி இருக்கலாம் இல்ல? அதனால தான்மா, என்னைக்கோ ஒரு நாள் தானே இப்படி அசந்து தூங்குற, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆமா, நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா? சூர்யா சாப்பிட்டியாப்பா? நாங்க சாப்பிட்டோம். பெரியப்பா, குருமூர்த்தி இருந்த வரைக்கும் இவரோட கச்சேரி தேதி எல்லாம் அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். அவன் ஷூட்டிங்குன்னு அலையிறான்ல, அதனால அவனால முடியல. இனிமே இதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். ஆகட்டுமா, பார்த்துக்கிறேன். நான் போய் டைரி எடுத்துட்டு வரேன். நான் சொன்னேன் இல்ல, பாருங்க பைரவி எவ்வளவு நார்மலா பேசுறாங்க. ஆமா, நேற்று கூட பைரவி எழுந்த உடனே ராசி எங்கே ராசி எங்கன்னு தேட ஆரம்பிச்சிட்டான். சக்தியை பார்த்தப்பறம் தான் அவ கொஞ்சம் நார்மல் ஆனதே. அம்மா வராங்கப்பா. இந்தாங்க பெரியப்பா. ஆமா, நான் வரும்போது ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, வந்த உடனே நிறுத்திட்டீங்க, என்ன? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, உன் அப்பாவித்தனத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பாவே தனத்தை சொன்னாரா இல்ல முட்டாள்தனத்தை சொன்னாரா? டே சூர்யா, நீயாவது உண்மையை சொல்லு. அப்பா உங்களை பத்தி உயர்வாதமா சொன்னாரு. சொன்னா சரி. ஆமா, அந்த பாண்டியன் எங்க? டே பாண்டியா, பாண்டியா. அப்பா, ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நேத்து வரைக்கும் அம்மா திடீர்னு வெறிச்சு பார்ப்பாங்க, ஆனா இன்னைக்கே பார்க்கல. அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே உன்னிப்பா கவனிக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வரும்போது நம்ம பேச்சு நிறுத்தினத கரெக்டா நோட் பண்ணாங்க. இல்லையா? இப்போ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? குறுக்க குறுக்க பேசாத, சொன்னதை செய்.
ஏங்க நீங்களும் இப்படி இருந்தா எப்படி? என்னம்மா? வண்டி துடைக்கிறதோட அவன் வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். இந்த வீட்டு வேலையெல்லாம் பெரியப்பா செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து இவன் சுத்த சோம்பேறி ஆயிட்டான். இந்த வீட்டுல நடக்கிற பழைய விஷயங்கள்லாம் பெரியப்பாக்கு எப்படி தெரியும்? நாம தான் எடுத்து சொல்லணும். டேய் பாண்டியா, 18ஆம் தேதி பிரதோஷம், கபாலீஸ்வரர் கோவில்ல நம்ம கட்டல. 7ஆம் தேதி அட்வான்ஸா பணம் கட்டியிருக்கோம். மீதி பணம் கட்ட வேண்டாமா? அப்புறம் என் பட்டு புடவை கலர் மாத்த கொடுத்துருந்தேன். 4 மாசம் ஆச்சு. அது மிரட்டி வாங்க வேண்டாமா? கேக்குறேம்மா. என்னவோப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க நார்மல் ஆயிட்டு வராங்கங்கிறதுக்கு இதை விட வேற என்ன அத்தாட்சி வேணும்? பெருசு சரியாயிட்டு வராங்கல்ல, சரி ஆயிடுச்சு. புத்தி பேதரிச்சு போச்சுன்னா பயசெல்லாம் ஞாபகத்துக்கு வராது. அம்மா பாருங்க, டேட் வாரிய டான் அடிக்கிறாங்க. பாண்டியன் சொல்றது கூட சரியா தான் படுது எனக்கு. ஆனா ராசி விஷயம் இன்னும் அவளுக்கு தெரியலையே. தெரிய வரும். எப்போ பழைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ இதையும் தெரிஞ்சுக்குவாங்க. நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். ஆமாய்யா, அம்மா கல்யாண ஆல்பம் பார்த்தது, நான் ராசி கால மாட்டேன்னு வந்து சொன்னது, அம்மா மயக்கம் போட்டு விழுந்தது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வந்துடும். பாண்டியா, பைரவியத்தை என்ன தேடினாங்களா? இல்லம்மா, இன்னைக்கு தான் பழைய நிலைமைக்கு வந்திருக்காங்க. வாமா. வீட்டுல குழிப்பணியாரம் செஞ்சாங்க, உங்களுக்கு பிடிக்குமேன்னு எடுத்துட்டு வந்தேன். ஏன் எனக்கு பிடிச்சிருந்தா நான் செஞ்சு சாப்பிட மாட்டேனா? புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு இப்படி எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது. உன் மாமனார் மாமியார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. இத பாரு ராசி, இனிமே நீ குழந்தையோட தான் இங்க வரணும். குழந்தையோட சிரிப்பு நாங்கெல்லாம் பார்க்க வேண்டாமா? அப்புறம் குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம இடுப்புல தான் இருக்கணும். நடக்க ஆரம்பிச்சுட்டா கண் பார்வைக்குள்ளேயே இருக்கணும். ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம கவனத்திலேயே இருக்கணும். என்ன முழிக்கிற? ஆளுதான் வளர்ந்துருக்க, ஒன்னும் தெரியல. வா. இதென்னது? ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க யாரோ ஓமன் ராசாமிய லவ் பண்ணிருக்கீங்க. இதான் உங்க காதல் நினைவு சின்னமா? காதல்னு சொன்ன உடனே உங்க முகம் மாறி போச்சு. இந்த மோதிரத்தையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த கன்னியாழிக்குள்ள ஒரு காதல் இருக்கு. Am I right? இது நானா செஞ்சு போட்டுக்கிட்ட மோதிரம். ஓமன் ஏன் போட்டுக்க தோணுச்சு? உங்க லவர் பேரு முருகனா? இல்ல லார்ட் முருகாவே உங்க லவரா? ஐயோ, ஏற்கனவே 2 ஆள் அவருக்கு. ஏய், நீ ரொம்ப பேசுற. எனக்கு முருகன் யாரையும் தெரியாது. சரி, முருகன் இல்லனா என்ன? அந்த ஆளுக்கு தான் 1 டசன் பேர் இருக்கே. கந்தன், கடம்பன், கதிரவேலன், சுப்பிரமணி, ஆறுமுகம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. உனக்கு சாமி நம்பிக்கையே கிடையாதுடி. என்ன பண்றது? எந்த சாமியும் இது வரைக்கும் என்ன இம்ப்ரெஸ் பண்ணலையே. அடேங்கப்பா, இந்த மாதிரி எந்த பெரிய மனுஷரும் சொன்னதில்லமா? ஒரு தடவை பண்டிட் நேருவ கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்டப்போ அதை நினைச்சு பார்க்கவே எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாராம். அவரே அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு, அதுக்கு மேல சொல்லல. நேரம் கிடைச்சு நினைச்சு பார்த்திருந்தா நெஹரு என்ன சொல்லியிருப்பாரு? இல்லன்னு தானே சொல்லியிருப்பாரு. எனக்கு நேரம் கிடைச்சிருக்கே, நினைச்சு பார்த்து சொல்றேன். கடவுள் இல்ல. சரி சரி, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இப்ப இன்னைக்கு என் கூட நீ கோவிலுக்கு வர. என்ன கோயிலுக்கா?
நான் வரமாட்டேன். இது என்னோட ஆர்டர். சரி, உங்களுக்காக வேணா வரேன். இந்த மோதிரத்தை நான் எடுத்துக்கிறேனே. தரமாட்டேன். ஏய் நில் நில் நில்லு. கோயிலுக்குள்ள யாராச்சும் செருப்பு போட்டு போவாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். அதனால உள்ள போட்டு போயிடுறதா? கயிட்டு முதல்ல கயிட்டு. ஓகே ஓகே யுவர் ஆனர். கோயிலுக்குன்னே ஒரு வாசனை இருக்குல்ல, எரியிற எண்ணெயோட மனமோ கற்பூர மனமோ கலந்து வர வாசனை. அது எனக்கு பிடிக்கும். எனக்கு சாமி பிடிக்கும். எனக்கு சாமி பிடிக்காதுன்னு சொன்னேனா? கோயிலுக்கு வர பழக்கம் இல்ல, அவ்வளவுதான். சரி சரி வா போலாம். இது என்ன இவ்ளோ பெரிய பொம்மை? பொம்மையெல்லாம் இல்ல, கீதோபதேசம். அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவோட உபதேசம். ஓஹோ, சாமி கூட அட்வைஸ் பண்ணுவாரா? பத்தியா பத்தியா, இந்த மாதிரி கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. ஓ சாரி சாரி, கணத்துல போட்டுக்கிறேன். சாரி 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 சாரி. சரி இங்கே இரு, நான் போய் அர்ச்சனைக்கு டிக்கெட் வாங்கிட்டு வரேன். ம். அம்மா அம்மா, இங்க வாங்களே. இந்த ஓம் மந்திரத்தை கேட்டீங்களா? கேட்டா என்ன ஆகுது? என்னன்னு தெரியல, என்னவோ செய்து உள்ளுக்குள்ள ஒரு பரவசம் ஏற்படுது. பிடிச்சிருக்கா? தினம் தினம் இந்த கோயிலுக்கு வரலாம் போல தோணுது. இந்த மந்திரத்தோட மந்திரமா அப்படியே கரைஞ்சு போயிடணும்னு தோணுது. ரொம்ப நன்றி சஹானா. கோவிலுக்கு வரணும்னு தோணுனதே நல்ல மாற்றம். தினம் வா, மனசு தூய்மையா இருக்கும். என்ன நீங்க எதுக்கு நன்றி சொல்லணும்? இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சரி சரி, மாறி மாறி நன்றி சொன்னது போறோம், வா போலாம். ஒரு நிமிஷம், மறுபடியும் கண்ணை மூடிக்கிட்டு இந்த ஓம் மந்திரத்தை கேட்டுட்டு வரேனே. இந்தா
இந்த ஓம் மோதிரத்தை நீ போட்டுக்கோ. தரமாட்டேன்னு சொன்னீங்க, தந்துட்டீங்க. நீ தான் கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன, வந்துட்டல்ல, வச்சுக்கோ. கோயிலுக்கு வந்ததுனால கொடுத்தீங்களா? இந்த ஓம்காரம் உன்னை பாதிச்சிருக்கே, அதனால கழட்டி கொடுத்த. இனிமே இந்த மோதிரத்தை நீ கழட்டவே கூடாது. இது என் அம்மா கொடுத்த பரிசு, கழட்டவே மாட்டேன். இத பார்க்கும் போதெல்லாம் கடவுள் நினைப்பு வருமா உனக்கு? எங்க அம்மா நினைப்பு தான் வரும். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன அத்திபுத்து மாதிரி திடீர் விஜயம்? ஒண்ணும் இல்ல, இந்த பக்கமா போனேன், உங்க ஆபீஸ்ல நுழையலான்னு தோணுச்சு. இல்ல, ஏதோ விஷயம் இருக்கு. ஆமான்னு வச்சுக்கோங்களேன். வழக்கமா நீங்க என்கிட்ட சஹானா பத்தி சொல்லுவீங்க, இப்போ நான் உங்ககிட்ட சஹானா பத்தி பேசலான்னு வந்தேன். என்ன? சஹானாவோட காதல் விஷயம். ஓ, உங்களுக்கு தெரியுமா அது? இது சம்பந்தமா நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அவ ஏன் இப்படி நடந்துக்கிறா? காதலிக்கிறது தப்பா? வயசு பொண்ணுங்க எல்லாரும் பண்ற காரியம் தானே. அப்புறம் அந்த பையனை பத்தி எல்லாம் தெரியற வரைக்கும் பெருசா எதிர்ப்பு எதுவும் காட்ட வேண்டாம்னு சொல்லதான் வந்தேன். மத்ததை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன், அப்புறமா ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. ம். ஹலோ 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 மிஸ்டர், கூப்பிட்ட காது கேட்காத மாதிரி நடிக்கிறீங்க. ஐம் சாரி, நீங்க கூப்பிட்டது எனக்கு கேட்கல. என்ன வேணும்? புக்ஸை வைக்கிறதுக்காக டைனிங் டேபிள் போடல, உட்காந்து சாப்பிட்றதுக்காக போட்டிருக்கு. ரிமூவ். நீங்க இங்க உட்காரலாம். வாய், நான் ஏன் இடத்த மாத்தணும்? நீங்க என்ன ரோட் சைட் புக் செல்லரா? இங்க வந்து கடையை பரப்பியிருக்கீங்க. ரிமூவ். Sorry. I'm really sorry. Oh, I'm sorry. Better. I'm sorry. Oh, I'm sorry. Yeah. ஒரு காஃபி. Oh my God. I'm sorry. பீட்டர் செல்லர்ஸ்னு ஒரு ஆக்டர் தெரியுமா உங்களுக்கு? அந்தாலும் இப்படிதான் சாரி சொல்வாரா அடிக்கடி? No.
He had a total of 4 wives and 8 heart attacks. பாவம் இல்ல, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எனக்கு பிடிக்கல. நீங்க என்ன மேல் ஷாவ்னிஸ்டா? Not at all, not at all, not at all. 4 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறதுனால 8 ஹார்ட் அட்டாக் வந்ததை ரசிக்கிறீங்களே, உங்களை எனக்கு பிடிக்கல. I'm sorry. எனக்கு அடிக்கடி சாரி சொல்றவங்களை பிடிக்காது. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டனா? ஆஹா, அப்படி ஒரு ஆசை இருக்கா? 18 வயசு பொண்ணு வேணும்னு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு 18 வயசா? நான் நம்பவே மாட்டேன். நீங்க என்ன நம்பணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? உங்களுக்கு என்ன பிடிச்சே ஆகணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? ரொம்ப பேசுறீங்க. ரொம்ப பேசுவேன். நான் ரொம்ப பேசினா உங்களுக்கு பிடிக்காது. நிறைய புக்ஸ் இப்படி கடை பரப்பிக்கிட்டா பெரிய அறிவாளி நினைப்பா? அறிவாளி தான். அன்ஃபார்ச்சுனேட்லி கீட்ஸை கோட் பண்ணுவேன், கீதையும் கோட் பண்ணுவேன், குறளை கோட் பண்ணுவேன், குரானையும் கோட் பண்ணுவேன். உங்க கோட்ஸை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லையே. குவைட் ரைட். யூனிஃபார்ம் போடாம வந்திருக்க யூகேஜி கேர்ள் கிட்ட இதெல்லாம் பேசினா புரியுமா? என்ன பார்த்தா யூகேஜி மாதிரி தெரியுதா? திமிரா? நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல, மேஜர். 18 வயசு ஆகுது. வயசுக்கு ஏத்த வளர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியலையே. ஹலோ, கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். BA கிரிமினாலஜி படிக்கிறேன். ஓ, அதான் கிரிமினல் மாதிரி பேசுறீங்க. யூ ஷட் அப் மேன். திமிரா? ஆள் தெரியாம பேசுறீங்க. சஹானா ரொம்ப மோசமானவ. சண்டேன் வந்துட்டா அவளை யாரும் ஜெயிக்க முடியாது. சஹானாவா? அது நல்ல ராகங்க. ஆனா ராகத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சாஃப்டாவே இல்லையே. பின்ன எப்படி இருக்க? டிவி சீரியல்ல வர்ற மாமியார் மாதிரி இருக்கீங்க. சண்டை கோழியா? சண்டை கோழியா? ஏ, உங்க வீட்டுல உங்களுக்கு அதான் பட்டமா? மிஸ்டர், உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பெருசா ஒண்ணும் நினைச்சுக்கல. தனபாலன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். தனபாலன்? எஸ், தனபாலன். என்ன தனபாலன்? கிரேட் தனபாலன். என்ன பேரு கேட்டதும் பயப்பட்டீங்களா? யாரை கூப்பிடுறீங்க? போலீஸா? ஹலோ, நான் எங்கேயும் போயிட மாட்டேன். தோ இந்த காஃபி சாப்பிட்டு நிதானமா போலீஸை கூப்பிடலாம். சனி எங்கேஜ்டு. மிஸ்டர் தனபாலன், சஹானா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரெல்லாம் சொல்லுங்க. தெரிஞ்சவங்கன்னு சொல்லி முடிக்க 2 நாள் ஆகுமே. பழக்கமான உமன் பேரை மட்டும் சொல்லுங்க. விமன்னா? ஓ மை காட், அந்த லிஸ்ட் இன்னும் பெருசாச்சே. சொல்லி முடிக்க 3 நாள் ஆகும். புதுசா உங்க பேர் வேற சேர்த்துக்கணும் லிஸ்ட்ல. சஹானா. மிஸ்டர் தனபாலன், நீங்க எந்த தனபாலன் சொல்லிட்டு போங்க. அடிக்கடி சாரி சொல்ற தனபாலன், அதிகமா பேசுற தனபாலன், திமிரு பிடிச்ச தனபாலன், அறிவாளி தனபாலன், இந்த யூகேஜி கேர்ளுக்கு மட்டும் பிடிக்காத தனபாலன். உங்களை பத்தி ஒன்று சொல்லியே ஆகணுமே. நீங்க அந்த காலத்து நடிகை ஆட்ரி ஹெப்பன் மாதிரி இருக்கீங்க. Thank you for the compliment. One more thing about her, ஆட்ரி ஹெப்பன் ஒரு நடமாடும் எக்ஸ்ரேன்னு பில்லி வைல்டர் சொல்லியிருக்காரு. நடமாடும் எக்ஸ்ரேயா? நான்சென்ஸ். என்னம்மா, எவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன். எங்கேஜ்டாவே இருந்தது. சரி, என்ன விஷயம் சொல்லு. தனபாலன் எப்படி இருப்பாரு? எதுக்கு கேக்குற? காரணமா தான் கேக்குறேன், சொல்லுங்க. ஸ்மார்ட்டா இருப்பாரு, புத்திசாலியா இருப்பாரு. கண்ணாடி போட்டிருப்பாரா? ஆமா. கொஞ்சம் உயரமா இருப்பாரா? ஆமா. எப்பவுமே புக்ஸ் படிச்சுட்டு இருப்பாரா? ஆமா. ச்சே, மிஸ் பண்ணிட்டேன். என்ன மிஸ் பண்ணிட்ட? நேர்ல சொல்றேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன அடையாளம் வச்சு பார்க்கும்போது நான் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தது சாட்சார் தனபாலன் தான். தனபாலன் தெரிஞ்ச இல்ல, கூப்பிட்டு பேசிருக்க வேண்டியதுதானே. அவன் தான் தனபாலன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கையில கடிச்சிருந்தானா பேசுறதா? வாங்கன்னு வாங்கி இருப்பேன். அதுக்குள்ள போயிட்டான். அவன் தப்பிச்சிட்டான். இது என்னடி கோவம்? சேச்சே, இது கோவம் இல்ல, ரௌத்ரம், ஆத்திரம்.
கோவப்படாம கேட்பேன்னா ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க. நீ நினைக்கிற மாதிரி தனபாலன் ஒண்ணு ஆவரேஜ் ஆள் கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. ஆமா, நீங்க தான் வச்சுக்கணும். ரெஸ்டாரண்ட்ல நடந்த விதத்தை நான் பார்த்தேனே, மேனர்ஸ் இல்லாம உடம்பு முழுக்க திமிரு. புத்திசாலிகளுக்கு கொஞ்சம் திமிர் இருக்கிறது இயல்பு. உனக்கே இருக்க. அதுக்காக திமிர் இருக்கிறவெல்லாம் புத்திசாலி கிடையாது. உனக்கு என்ன சொல்லியும் புரிய வைக்க முடியாது. முதல் கோணல் முற்றும் கோணல்ற மாதிரி முதல் பார்வையிலேயே உனக்கு அவரை பிடிக்காம போயிடுச்சு. அவர் ரொம்ப பெரிய மனுஷர்மா. போலி 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 பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் நினைக்கிற மாதிரி அவர்கிட்ட சாரி அவன்கிட்ட எந்த குவாலிஃபிகேஷனும் இல்ல. சும்மா டாலா இருந்தா சரியா போச்சா? ஒட்டகம் கூட தான் டாலா இருக்கு. எதுக்கு வம்படியா மரியாதை குறைவா அவரை பேசணும்னு நினைக்கிற? எதுக்கு நீங்க வம்படியா அவனுக்கு மரியாதை தந்தே ஆகணும்னு நினைக்கிறீங்க? தனபாலன் நல்லவருமா? என்ன நல்லவ? வெங்காயம் நல்லவன் என்கிட்ட ப்ரூவ் பண்ணலையே அந்த ஆளு. நெட்டையா 6 அடிக்கு இருந்துட்டா நான் பயந்துருவேனா? நீ யூனிஃபார்ம் போடாத யூகேஜி பொண்ணுன்ட்டு அந்த ஆளு என்ன பார்த்து. நீயே அவர் மேல அப்படி ஒரு தவறான அபிப்பிராயத்தை மனசுல விதைச்சிட்டு இருக்க. என்ன ப்ரொஜெக்ட் உனக்கு? என்ன பொறாமை அவர் மேல? பொறாமைதான். எஸ், பொறாமைதான். ஏன் பொறாமை? ஏன் மேட்டர்ல கிராஸ் பண்றா. என்ன மேட்டர்? எங்க அம்மா மேட்டர். எங்க அம்மானா நான் ரொம்ப பொசசிவ். மிஸ்டர் தனபாலன் என்ன அம்மாங்கிறாரா நீ இவ்வளவு பொசசிவா இருக்கிறதுக்கு? அந்த ஆள் கொலைஞ்சு கொலைஞ்சு பேசுறானே டெலிபோன்ல. என்ன பேசினா என்ன? எங்க அம்மாவுடைய அன்பு எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். எங்க அம்மாவுடைய அன்பை யாரோடையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ரொம்ப சில்லியா இருக்கே நீ சொல்றது. இருந்துட்டு போறேன். வாட் இஃப்? உங்ககிட்ட என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னே புரியல எனக்கு. ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க அம்மாவா இருங்க, அது போதும். சாஞ்சுக்கு தோல் கொடுங்க, படுத்துக்க மடி கொடுங்க, தூங்கும் போது பாட்டு பாடுங்க, அது போதும். அம்மானா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? இப்போலாம் அம்மாவை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. ஆனா அந்த தனபால மட்டும் என் கையில கிடைச்சா வெட்டி புதைச்சிருவேன். என்ன பார்த்து யூனிஃபார்ம் போடாம வந்து யூகேஜி பொண்ணுங்கிறான். எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்கும் அவனுக்கு. சண்டை கோழின்னு வேற சொல்றான். அவருக்கு எப்படி தெரியும் நீ சண்டை கோழின்னு? கரெக்டா தானே சொல்லிருக்கார். நான் சொல்லல தனபாலன் ரொம்ப புத்திசாலின்னு. திரும்ப திரும்ப அவனை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றேன்ல. நல்லவங்க இதுக்கு மேல நீங்க பேசக்கூடாது. சொல்லுங்க